அண்ணாமலை அப்படி பேசினாரு, அண்ணாமலை புறக்கணிச்சிட்டாங்க, அண்ணாமலை கோச்சிக்கிட்டாரு, திமுக கூட்டணி உடையுதே அப்படிங்கிற வைத்தறிச்சல் அது என்ன செய்யுதுன்னு தெரியாம ஏடிஎம் கூட்டல ஏதாவது செய்யுமா நினைச்சிட்டே இருந்தாங்கன்னா அப்படிதான் இருக்கும். Behind Notes Beyond the News with Rangaraj Pandey, powered by Howda Pay, powered by Workup, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots, Dr. Sri Varma Oil Tarum Ayurveda, Arabian Garden Seafood Restaurant. பிஜேபியில புகைச்சல திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. காலையில திரு சந்தோஷி தலைமையில் நடந்த கூட்டத்தில் அண்ணாமலை கலந்துக்கல, சரிங்களா? ஆர்எஸ் கூட்டத்தில் எப்படி கலந்துக்கூடாரு? பிஜேபியால புறக்கணிக்கப்படுறாரு அண்ணாமலை, எப்படி ஆர்எஸ் கூட்டத்தில் கலந்துக்கூடாரு? அது லாஜிக் வேண்டாமா? நீங்க யோசிக்க வேண்டாமா? கலந்துக்கலையா? அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்துக்கலையா? RSS can influence BJP. BJP can never influence RSS. RSS உள்ள ப்ராசஸ் வந்து பிஜேபியால சொல்லவே முடியாது, பரிந்துரை கூட பண்ண முடியாது. அவருக்கு மேல கொஞ்சம் அதிருப்தி வெளிப்படுத்துவாங்க. கேசவநாயன் சரியில்லைங்க, ரொம்ப அடிக்கிறாருங்க, சரியில்லைங்க, ஏதோ தப்பா போகுதுங்க அப்படின்னு ஏதோ சொல்லாமே தவிர அந்த மாதிரி புலம்பிக்கிற முடியுமே தவிர கேசவநாயத்தை மாத்துங்க அப்படின்னு நோபடி. நான் ஐம் நாட் டாக்கிங் அபௌட் மிஸ்டர் அண்ணாமலை. நோபடி கேன் டு திஸ். தேர்வு நடக்கும் நாள் என்று தேர்வு ரத்து பண்ணப்பட்ட வரலாறு டிஎன்பிசி வரலாற்றே இல்ல. தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார், அதாவது தேர்வு நாள் அன்னைக்கு ரத்து பண்ண போறது. அந்த அளவு குழப்பம். டிஎன்பிசி முதல் குழப்பம் இல்ல, இது லேட்டஸ்ட் குழப்பம். பஸ்ல வந்து தேர்வுத்தாள் அனுப்புனது, தேர்வுத்தாளுடைய பெட்டிகள்லாம் திறந்திருந்தது, வேற எங்கேயோ கேள்வித்தாள் கிடந்தது. இது மாதிரி 1-2 குழப்பம் பாக்கி கிடையாது, எல்லாமே பண்ணி முடிச்சாங்க. யாரும் கேட்பாரும் இல்ல, மேய்ப்பாரும் இல்ல. இது வந்து என்ன கணக்குன்னு தெரியல. இது வந்து மக்களுடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்துல வந்து மண்ணளி போறது. அவர்கள் வந்து ஆறுதல். நீங்க வந்து பாதியிலும் சொன்னீங்க, நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பசங்க எழுதுனாங்க, முக்காவாசி எழுதி முடிச்சிட்டாங்க. ஏன்னா செய்தி ஊடகங்கள்ல வர்ற பிளாஷ் வேற, அவன் எழுதிட்டு இருக்கான். அவன் எக்ஸாம் ஹால்ல எப்படி தெரியும்? அவன் முக்காவாசி முடிச்சிட்டான். 12:45 சார் எக்ஸாம் கேன்சல், நீங்க பேப்பரை தூக்கி போட்டு போங்க. நல்லா எழுதிருக்கேனேன்னு அழுகுறான். அவனுக்கு சிலருக்கு நல்லா வந்திருக்கும்ல, சிலருக்கு சும்மா அந்த சிலர் தப்பிச்சுப்பான். நல்ல வேலை நான் அடுத்த முறை படிச்சு வரேன். சில நல்லா எழுதிருப்பான்ல. அப்ப இது என்ன கணக்கு? இது எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லாம ஒரு ஹால் டிக்கெட் அலாட் பண்ண முடியல, ஒரு ஹால் அலாட் எக்ஸாமினேஷன் சென்டர் அலாட் பண்ண முடியல. என்ன நடத்துறாங்க? Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Howda Pay, powered by Workup, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots, Dr. Sri Varma Oil Tarum Ayurveda, Arabian Garden Seafood Restaurant. பிஜேபியை பற்றி பேசும்போது, என்டிஏ அலையன்ஸ் பற்றி பேசும்போது, பிஜேபிக்குள்ளே இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக போன முறை நம்ம சந்திக்கும் போது சொன்னீங்க, அண்ணாமலை வந்து அவங்களுடைய பொறுப்பிலிருந்து விலகினது காரணம் முழுக்க அவங்களுடைய அப்பாவினுடைய ஹெல்த் இஷ்யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி அதை பார்க்கும்போது அது இல்லை, அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தெரியுது. ஏன்னா திரு கேசவ விநாயகம் அவர்கள் மாற்றப்பட்டிருக்காரு. என்ன இருந்தாலும் அது நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆர்எஸ்எஸ்ல அது எப்பவும் செய்யக்கூடியதான் சொன்னா கூட அண்ணாமலை மாற்றிப்பார் நினைக்கிறீங்க? நான் நினைக்கல, நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா பத்திரிகைகளையும் நம்ம படிக்கும்போது ஆர்எஸ்எஸ் பிரமுகர், ஆர்எஸ்எஸ் வந்து பாஜகவில் வேலை பார்க்குமே தவிர பாஜக ஆர்எஸ்எஸ்ல வேலை பார்க்க முடியும். இந்த அடிப்படை விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இல்லை, எல்லா ஊடகவியலாளரும் தெரிஞ்சுக்கணும். ஆர்எஸ்எஸ் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பிஜேபி, பிஜேபி கேன் நெவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர்எஸ்எஸ். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆர்எஸ்எஸ்ல உள்ள ப்ராசஸை வந்து பிஜேபியால் சொல்லவே முடியாது, பரிந்துரை கூட பண்ண முடியாது. அவருக்கு மேலே கொஞ்சம் அதிருப்தி வெளிப்படுத்துவாங்க. கேசவநாயன் சரியில்லைங்க, ரொம்ப அடிக்கிறாருங்க, சரியில்லைங்க, ஏதோ தப்பாக போகுதுங்க அப்படின்னு ஏதோ சொல்லாமே தவிர அந்த மாதிரி புலம்பிக்கிற முடியுமே தவிர கேசவநாயத்தை மாற்றுங்க அப்படின்னு நோபடி. நான் ஐம் நாட் டாக்கிங் அபௌட் மிஸ்டர் அண்ணாமலை. நோபடி கேன் டு திஸ். அப்போ அண்ணாமலை பொறுப்பிலிருந்து விலகியதுக்கு காரணம் அவர் சொன்ன மாதிரி உண்மை சொல்வார் நான் நம்புறேன். அவர் பொய் சொல்வார் சந்தேகப்படுறவங்கள நீங்கள் நல்லா நினச்சிக்கலாம். இல்லை, அந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் அவர் பேசும்பொழுது, இல்லை எனக்கு அந்த 6 தொகுதிகள் எனக்கு எப்படி கொடுத்தாங்கிறது தெரியல, எனக்கு வந்து ஆடியோ காட்டுங்க அவர் பேசினார்னு. அவர் பத்திரிகையில் வரக்கூடிய செய்தியை வைத்து நான் கேட்கிறேன். நீங்கள் யாராவது பார்த்தாங்களா சொல்லுங்க, நான் கேட்குறேன். அவர் அப்படி பேசவே இல்லை, அவர்கிட்டே கேளுங்க சொல்லுவார். எனக்கு சரியான இலக்கு, நான் இப்போ டிஎம்கே எதிர்க்கிறோம், அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லல. நான் உங்களுக்கு சொல்றேன் பதில. அவர் அப்படி பேசல, அவர் அப்படி பேசினதாக சொல்லப்படுவது உண்மை இல்லை. அவர்கிட்டே கேளுங்க, அவர் சொல்லுவார். இதுக்கு மேலே நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்? சரி, அப்போ பிஜேபியினுடைய இந்த ஒரு புகைச்சல் அப்படிங்கிறது, பிஜேபியில் புகைச்சல் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. காலையில் திரு சந்தோஷி தலைமையில் நடந்த கூட்டத்தில் அண்ணாமலை கலந்துக்கல, சரிங்களா? ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் எப்படி கலந்துக்கூடாரு? யாரா யோசிக்கிறீங்களா? ஒரு கேள்வி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊடகங்கள்ல அந்த யூகங்களையும் வியூகங்களையும் பொருளிகளையும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி எப்படியாவது டேமேஜ் பண்ணிடுங்கிற ஒரு நோக்கத்தோட அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்துக்கலையா? கலந்துட்டார்ல, அதான் கேட்கிறேன். பிஜேபியால புறக்கணிக்கப்படுறாரு அண்ணாமலைன்னா எப்படி ஆர்எஸ் கூட கலந்துக்கூடாரு? அது லாஜிக் வேண்டாமா? நீங்க யோசிக்க வேண்டாமா? ஆர்எஸ்எஸ் சொல்றத பிஜேபி கேட்குமா கேட்காதாங்க? அப்ப ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு, எப்படி அழைக்காம கலந்துக்கூடாருங்க? எத்தனை பேர் கலந்துட்டாங்க ஆர்எஸ் கூட்டத்தில் பிஜேபி தலைவர் சொல்லுங்க? முக்கியமான சில பேர், 13 பேர். 13 பேர் ஆர்எஸ்எஸ் அழைத்தவர்கள், எல்லாரும் கிடையாது.
அப்போ பிஜேபியால் அண்ணாமலை புறக்கணிக்கப்படுகிறாருன்னு ஆர்எஸ் எப்படி இங்கே கூப்பிடும்? இது ஏன் யாருக்குமே புரிய மாட்டேது? ஏன் யாருமே யோசிக்கும்? கேள்வி வைக்கணும், பொருளி வைக்கணும், அடிச்சுட்டே போக வேண்டியதானே. வாய்க்கு வந்தாலும் பொருள் யாரும் கேட்க மாட்டேன். ஆர்எஸ்எஸ் பேசாங்கன்னா எல்லாம் பேசிட்டு போயிடலாமா? பிஜேபி வந்து அண்ணாமலையை புறக்கணிக்குது அப்படின்னா ஆர்எஸ் எப்படி சேர்க்கும்? அவர் ஆர்எஸ்காரரா? அந்த சாயந்தரம் கலந்து கூட்டத்தில் பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், பேராசிரியர் சீனிவாசன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சங்க பரிவார கூட்டத்தில் இருந்தவங்க. ஒருத்தர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர், ஒருத்தர் சுதேசி ஜாகன் மஞ்சில் இருந்தவர், ஒருத்தர் ஏபிவிப்பில் இருந்தவர், எல்லாருமே அதுக்கு பரிவாரில் இருந்தவங்க. எதுலேயுமே இல்லாத ஒரு அண்ணாமலை எப்படி அவர் அழைக்கப்பட்டார்? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சும்மா பிஃபோர் த்ரோயிங் சம் காசிப்ஸ், சும்மா வந்து திமுக கூட்டணி உடையுதே அப்படிங்கிற வைத்தறிச்சல் அது என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஏடிஎம் கூட்டத்தில் ஏதாவது செய்யுமா நினச்சிட்டே இருந்தாங்கன்னா அப்படி தான் இருக்கும். செய்தி வந்து கண்ணு முன்னா தெரியாமல் அண்ணாமலை அப்படி பேசினார், அண்ணாமலை புறக்கணிச்சிட்டாங்க, அண்ணாமலை கோச்சிக்கிட்டார், இப்படி ஏதாவது சொல்லுங்கள். நேற்று திருப்பூரில் ப்ரெஸ் மீட்டு, பழனியில் ஆர்ப்பாட்டம் எல்லாம் எனக்கு பிஜேபியோட கூட்டத்தில் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன செய்ய சொல்கிறீங்க நீங்கள்? இங்கே 2 பேர் பகிரங்கமாக சண்டை போடுறாங்க. தமிழக முதலமைச்சர் அதெல்லாம் ஒத்து வராதுன்றார். பார்த்துருவான் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சவால். இதை விட ஓப்பன் சேலஞ்ச் எங்கே இருக்குங்க? சிஎம்க்கு மாணிக்கம் தாக்கூர் சவால், காங்கிரஸ்க்கு சிஎம் சவால் ஓப்பனாக நடக்கு. இதை அப்படியே விட்டுட்டு யார் அண்ணாமலை வந்து அரை மணி நேரம் லேட்டாக வந்தார், அண்ணாமலை 11வது ஆளாக போனார், அண்ணாமலை தலையை கொஞ்சம் குனிஞ்சிட்டே போன மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் மீடியாக்களுடைய நப்பாசை தப்பாசை. நத்திங் கோயிங் டு ஹேப்பன். அதே போல் இப்போ சமீபத்தில் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாம் சடன்லி கேன்சல் பண்ணது, அதுக்கு மறுதேதி அறிவிச்சா கூட எக்ஸாம் எழுதிட்டு பாதி எக்ஸாம் எழுதிட்டு இருந்தவங்களுக்கு இந்த அறிவிப்பு அப்படிங்கிறதோ, உள்ளே போய் என்னுடைய நம்பர் இந்த சென்டரில் இல்லை அப்படின்னு குழம்பின அந்த மாணவர்களினுடைய அந்த வேதனை அப்படிங்கிறதோ, இது எப்படி எடுத்துக்கலாமா? நிர்வாகத்தினுடைய தேர்வுத்துறைங்கிறது வந்து 2006-11 குழப்பத்தின் உச்சத்திலையும் முறைகேடுகளின் உச்சத்திலையும் இருந்துச்சு. அந்த சாயல் இப்போ ரொம்ப தெளிவாக தெரியுது. தேர்வு நடக்கும் நாள் என்று தேர்வு ரத்து பண்ணப்பட்ட வரலாறு டிஎன்பிஎஸ்சி வரலாற்றே இல்லை. தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அதாவது தேர்வு நாள் அன்னைக்கு ரத்து பண்ண போகிறது. அந்த அளவு குழப்பம். டிஎன்பிஎஸ்சியுடைய முதல் குழப்பம் இல்லை, இது லேட்டஸ்ட் குழப்பம். கடைசி குழப்பமும் இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? முதல் குழப்பமும் இல்லை, கடைசி குழப்பமும் இல்லை, லேட்டஸ்ட் குழப்பம். பஸ்ஸில் வந்து தேர்வுத்தாள் அனுப்புனது, தேர்வுத்தாளுடைய பெட்டிகள்லாம் திறந்திருந்தது, வேற எங்கேயோ கேள்வித்தாள்கள் கிடந்தது. இது மாதிரி 1-2 குழப்பம் பாக்கி கிடையாது. எல்லாமே பண்ணி முடிச்சாங்க. 2011-16 ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்து திரு நடராஜ் முன்னாள் சட்டம் ஒழுங்கு டிஜிபி அவரோட தலைமையில் ரொம்ப பிரமாதமான விஷயங்களை கொண்டு வந்தாங்க. அது அப்படியே குட்டிச்சோராகிற மாதிரி இப்போ போய் நிற்கிது. இதை யாரும் கேட்பாரும் இல்லை, மேய்ப்பாரும் இல்லை. இது வந்து என்ன கணக்குன்னு தெரியல. இது வந்து மக்களுடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்தில் வந்து மண்ணள்ளி போகிறது. அவர்கள் வந்து ஆறுதல். நீங்கள் வந்து பாதியிலன்னு சொன்னீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பசங்க எழுதுனாங்க, முக்கால்வாசி எழுதி முடிச்சிட்டாங்க. ஏன்னா செய்தி ஊடகங்களில் வர்ற ஃப்ளாஷ் வேறு. அவன் எழுதிட்டு இருக்கான், அவன் எக்ஸாம் ஹாலில் எப்படி தெரியும்? அவன் முக்கால்வாசி முடிச்சிட்டான். 12:45 சார் எக்ஸாம் கேன்சலாக, நீங்கள் பேப்பரை தூக்கி போட்டு போங்கட்டாங்கன்னு நல்லா எழுதியிருக்கேனேன்னு அழுகுறான். அவனுக்கு சிலருக்கு நல்லா வந்திருக்கும்ல, சிலருக்கு சும்மா அந்த சிலர் தப்பிச்சுப்பான். நல்ல வேலைடா நான் அடுத்த முறை படிச்சு வரேன். சிலர் நல்லா எழுதியிருப்பான்ல. அப்போ இது என்ன கணக்கு? இது எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் ஒரு ஹால் டிக்கெட் அலாட் பண்ண முடியல, ஒரு ஹால் அலாட் எக்ஸாமினேஷன் சென்டர் அலாட் பண்ண முடியல. என்ன நடத்துகிறாங்க? இதுக்கு எதுக்கு ஒரு தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர்லாம் வச்சுருக்காங்க? டோட்டல் கேப்ஸ். திருப்பத்தூரில் விஜய் அவர்கள் 4 காவலர்கள் அடித்து கொல்லப்பட்டதை சட்டம் ஒழுங்கு சீர்கேடோட உச்சம்னு நான் சொல்வேன். ஆனால் அதுக்கு நேரடியாக ஸ்டாலின் பொறுப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு வந்து இன்டைரக்டாக சட்டம் ஒழுங்கு அவர் வச்சிருக்கிறாருங்கிற போல அவரை அடித்து கொள்ள சொல்ல போகிறார். இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் ஒரு ரேஷனலாக திங்க் பண்ணணும்ல நான் சொல்லுவேன். அவ்வளோதான். இது வந்து டிஎன்பிஎஸ்சி முறைகேடுங்கிறது உச்சம், முறைகேடு உச்சம். அது வந்து அவங்களுக்கு வந்து எந்த வித சீரமைப்பும் தெரியலன்னு தெரியுது. அது டிஎன்பிஎஸ்சியோட அந்த தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் தப்பு பண்ணாரா, கீழே இருக்க அதிகாரி பண்ணாரா, கிளரிக்கல் ரேஞ்சா, சேர்மன் ரேஞ்சா, அது என்னன்னு தெரியாது. அது வந்து அவர் யார் யாரை எங்கெங்கே வச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்துறை பொறுப்பு. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனால் அவனுக்கு விடல் அப்படிங்கிறது கணக்கு. அப்படி விடலைங்கிறது தமிழக அரசுடைய தோல்வி. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Howdapay, powered by Workaby, a unified platform for finance, accounts and HR. Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi, OTT, IPTV, pay 6 and get 6 months free. Naturals, world's fastest growing salon chain. Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafood dishes இப்பொழுது தமிழகமெங்கும்.
Behind Notes Beyond the News with Rangaraj Pandey. Powered by Howda Pay. Powered by Workup. Air Fiber Wi-Fi. Naturals. World's fastest growing salon chain. Social Eagle AI and Digital Marketing Academy. Tamil Nadu's #1 trusted learning platform. Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Dr. Sri Verma Oil Tarum Ayurveda. Arabian Garden Seafood Restaurant.